Hi friends, this is Jennifer. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NEET in Tamil. Today we are going to see about the cytoskeleton. Cytoskeletonலேருந்து நம்ம விட்டோம். Cytoskeletonலேருந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? இதோட இந்த வீடியோட அந்த சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, அதாவது யூடியூப்ல 2 hours வீடியோ அந்த மாதிரி தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. பிகாஸ் ஆஃப் த ரொம்பவே நெட் அதிகமாக கன்சியூம் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகேங்களா? ஓகே, ஸ்கெலிட்டன் அப்படின்னாலே நமக்கு என்ன கொடுக்குது? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் கொடுக்க போகுது. சரிங்களா? அண்ட் எலாபரேட் நியூ நெட்வொர்க் ஆஃப் ஃபிலமெண்ட் ப்ரோட்டீனியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சிஸ்டிங். ஓகே, இங்கே இதை நோட் பண்ணுங்க. சைட்டோஸ்கெலிட்டனில் என்னென்ன இருக்கு அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்ரோ டியூபிள்ஸ் இருக்கு, மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு, இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அது அந்த ஃபிலமெண்ட்ஸ் இதால் இருக்கு. புரோட்டீனிஷியஸ் ஸ்ட்ரக்சர், புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. த சைட்டோபிளாசம் இஸ் கலெக்டிவ்லி ரெஃபர்ட் அஸ் த சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டனோட வேலை என்ன அப்படின்றது அந்த இடத்துல மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகுது. மொட்டிலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூவ்மெண்ட், மொட்டைல், அது எல்லாமே ஒன்று தான். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஷேப் ஆஃப் த செல், ஷேப்பை மெயின்டைன் பண்ண போகுது. இப்போ நம்ம ஹியூமனுக்குமே சரி, ஸ்கெலிட்டன் தான் வந்து என்ன பண்ணுது? ஷேப் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே, டன். நெக்ஸ்ட் we are going to see about சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா. ஓகேங்களா? சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா, சிங்குலரில் வந்து சிலியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ளஜெல்லா வந்து ஃப்ளஜெல்லம் அப்படின்னும். ஆர் ஹேர் லைக் க்ரோத் ஆஃப் த செல் மெம்பரைன். சிலியா த ஸ்மால் ஸ்ட்ரக்சர் விச் ஒர்க்கிங் லைக் ஓஸ். ஓஸ்னா ஒன்றும் இல்லைப்பா, லைக் அந்த என்ன சொல்கிறது, படகுலலாம் படகுலாம் இப்போ ஓட்டுறாங்க. நம்ம இப்போல்லாம் வந்து டீசல் போட்லாம் வந்துருச்சு, அது வேற விஷயம். இப்போ இப்படி எனக்கு தெரிஞ்ச போட் வரையினேன். போட் இருக்குன்னா நம்ம வரையும் போது என்ன வரைவோம்? சின்ன பிள்ளைலலாம் இப்படி ஒன்று வரைவோமா? துடுப்புன்னு சொல்லுவோம் இது தமிழில். அதுதான் ஓர்ஸ். சரிங்களா? ஓகே, டன். இப்போ அடுத்தது பாருங்க. causing the movement of either the cells or structure surrounding fluid. The flagellas are comparatively longer. flagella அப்படின்றது வந்து சிலியாவை கம்பேர் பண்ணும்போது லாங்காக இருக்கும் அப்படின்றாங்க. சிலியா வந்து ஓர்ஸ் மாதிரி அப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதுதான் சிலியா. ஃப்ளஜெல்லா வந்து இப்படி லாங்காக அப்படி இல்லைன்னா இப்படி வரைஞ்சிக்கோங்க, இப்படி லாங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ளஜெல்லா. சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது போலாமா? ஓகே, ஃப்ளஜெல்லா ஆர் கம்பேரிட்டிவ்லி லாங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல் மூவ்மெண்ட். ஃப்ளஜெல்லா வந்து செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா ஆல்சோ ப்ரோசஸ் த ப்ரோகேரியாட்டிக்கலையும் ஃப்ளஜெல்லா இருக்கும். பட் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூகேரியாட்டிக் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிலியம் ஃப்ளஜெல்லம்லாம் பற்றி படிச்சோம். இந்த சிலியம் ஃப்ளஜெல்லம்லாம் எங்கேருந்து அரைஸ் ஆகுது, எங்கேருந்து உருவாகுதுன்றது காட்டில எதுல இருந்து வருது அப்படின்னா, லைக் இப்படி இருக்கு அப்படின்னா செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேன்லேருந்து இந்த சிலியாவானது அரேஞ்ச் ஆயிருக்கு, வந்திருக்கு. சரிங்களா? இதை வந்து நான் பிளாஸ்மா மெம்பரைன் எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் சிலியான்னு எடுத்துக்கிறேன். சாரி, இது செல் வால்னு எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, டன். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இந்த எலக்ட்ரான். ஓகே, இது வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்கும். the core called the axonum possess the number of microtubules. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்படி இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி இருக்கு. ஒரு பெண்ணு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? கட் பண்ணி இங்கே நடுவில் வர, அதாவது இந்த பார்ட்டை தான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. மேலே பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா என்னது? ஓகே, பேரலா அரேஞ்ச் ஆயிருக்கு, லாங் ஆக்சிஸா இருக்கு. இந்த ஆக்சோனம் யூஸ்வலி 9 டபுளெட்ஸ். எத்தனைப்பா இருக்கும்? இது மாதிரி 9 டபுளெட்ஸ் இருக்கும். 9 டபுளெட்ஸ்னா இப்படி சேர்ந்து இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். இன்னும் சேர்ந்து தான் இருக்கும். இப்படி இப்படி ஜாயின் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஓகே, டன். டேக்கே. ஓகே, அடுத்தது சாரி ஃபார் தட். running parallel to long axis. The axonum usually 9 doublets. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 9 doublets இருக்கும். ரேடியலி அரேஞ்ச்டு பெரிஃபரல். ஓகே, இதை நான் அப்படியே உங்களுக்கு டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். we don't have enough time for that. ஸோ நான் இதை டயக்ராமாக முடிச்சிடுறேன். சரிங்களா?
இப்போ இப்படி இருக்கிறத நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கப்பா. சரிங்களா? இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குங்களே அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த இடம் இருக்குல்ல அங்கே பாருங்க, இந்த மேல் இந்த இடம் இருக்குங்களே அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நான் இதை அப்படியே ரீட் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் புக்கு இருந்ததுன்னா புக்கு வச்சு பாருங்க, வாட்டவர். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்க, இருங்க வரேன். The axonum 9 double H எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 டபுள் ஹெட்ஸ் இருக்குங்களா? டபுள் ஹெட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்று அப்போ டபுள் ஹெட்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அடுத்தது அப்படி இங்கே வாங்க. The axonum usually 9 doublets of radially arranged peripheral microtubules எல்லாம் arranged ஆயிருக்கு. And a pair centrally located microtubules. என்ன இருக்கு? இது எல்லாமே கனெக்டடா இருக்கு. பெரிபெரலி மைக்ரோடியூபிள்ஸ் அண்ட் பேர் சென்ட்ரலி லொக்கேட்டட். சென்ட்ரலி 2 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கு. சென்ட்ரலி 2 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The central tubes are connected by bridges. இந்த டியூப்ஸை கனெக்ட் பண்றது பேரு பிரிட்ஜஸ் அப்படின்றோம். இந்த டியூப்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்களே இது வந்து பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இஸ் ஈச் பெரிபெரல் டபுளெட்ஸ் ஆஃப் ரேடியல் ஸ்போக். இது எல்லாத்தையும் இது பண்ணிருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ரேடியல் ஸ்போக். இங்கே பாருங்க, இது கனெக்ட் பண்ணுது பாருங்க. இதோட அட்டாச்சே பண்ணலேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அட்டாச்மெண்ட் அப்படிங்க பாருங்க, இப்படி கிட்ட வந்து நல்லா அட்டாச் ஆச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கணும். அட்டாச் ஆகாமல் இப்படி கொஞ்சம் லைக் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா மூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ரேடியல் ஸ்போக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, 9 radial spokes இருக்கு. The peripheral doublets also interconnected by the linkers. இதுக்குமே கனெக்டட் இருக்கு. இங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்படி கனெக்டட் இருக்கு. Okay, the peripheral doublets are also interconnected by linkers. Both the cilium and flagellum emerged from centriole-like structure. Okay, இது எல்லாமே எதுல இருந்து வருது அப்படின்னா சென்ட்ரியோல் மாதிரி இருக்கக்கூடிய பேசல் பாடியில இருந்து வருது. இதுல இருந்து வருது, பேசல் பாடியில இருந்து வருது. பேசல் பாடி எப்படி இருக்கும்னா சென்ட்ரியோல் மாதிரி இருக்குன்றாங்க. இந்த சென்ட்ரியோலை பத்தி நம்ம இப்போ நெக்ஸ்ட் பேரால படிக்க போறோம். சரிங்களா? ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் ஃபேன் மட்டும் போட்டுக்கிறேன். சாரி, ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு, அதான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா வரைக்கும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸ்லேருந்து பார்க்கணுமா? ஓகே, சென்ட்ரோசோம்ஸ் இஸ் an organelle usually contain 2 cylindrical structure. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். 2 cylindrical structure. cylindrical அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இங்கே பாருங்க. What happened? Yeah. cylindrical structure அப்படின்னா அப்படின்ற மாதிரி இல்லை. இப்படி இருக்கும். சரிங்களா? பேரலா அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா பேரலா இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து பேரலல்னு சொல்லுவாங்க. பேரலா இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்குள்ள லைட்டா ஒரு மாதிரி கோடு கோடா வரும். அதுக்குள்ள இப்படி கோடு கோடா இருக்கும். சரிங்களா? அது வேற விஷயம். ஓகே, இப்போ இது மட்டும் வரும். ஓகே, 2 cylindrical structure centrioles. ஓகேங்களா? they are surrounded by the amorphous. amorphous அப்படின்னா ஒன்றும் இல்லை, உருவம் இல்லாத அப்படின்றத நம்ம அமார்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உருவம் இல்லை அப்படின்றத நம்ம அமார்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். 9+2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி படித்தோம் இல்லையா? இதில் சிலியால இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து யூகரியோட்டிக்ல மட்டும்தான் இருக்கும், ப்ரோகரியோட்டிக்ல கிடையாது. சாரி. ஓகே, அடுத்தது பாருங்க. they are surrounded by amorphous. amorphous அப்படின்னா உருவம் இல்லாத பெரிசென்ட்ரியல் மெட்டீரியல். பெரிசென்ட்ரியல் மெட்டீரியல் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்களேன், வரைகிறேன், கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா? இது சுத்தி ஒரு பெரிசென்ட்ரியல் மெட்டீரியல் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும். இதுதான் பெரிசென்ட்ரியல் மெட்டீரியல் அப்படின்றோம். ஓகே, டன். ஓகே,
அடுத்தது பாருங்க. Both of the centrioles in the centrosomes lie perpendicular to each other in which each has organelle like cartwheel. Okay, both centriola இருக்கட்டும் centrosome இருக்கட்டும் like perpendicular, அதாவது centriole centrosome, அதாவது centriole centrosome அப்படின்றது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்காது, நோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல எடுத்தப்பே நம்ம சொல்லிடுவோம். எதுக்கு வந்து இல்லைன்னு பார்த்தோம்னா ரைபோசோம்க்கு நோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். அடுத்தது வேற எதுக்கு, சென்ட்ரியோல் சென்ட்ரோசோம்க்கும் நோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் தான். அடுத்தது வேற என்ன பார்த்தோம், இன்க்ளூஷனுக்கும் மெம்பரைன் பவுண்ட் இல்லைன்றத பார்த்துருப்போம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம். இப்போ சென்ட்ரோசோம் இங்க வந்துருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எப்படி இருக்கும்னா இதை வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா கார்ட் வீல் மாதிரி இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா, ஓகே, அது எப்படி கார்ட் வீல் மாதிரி இருக்கு அப்படின்றத டயக்ராம் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இருங்க வரேன். ஓகே, இவ்வளோத்தையும் டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஈஸி தான். இப்போ 1 2 3 1 2 3 இது மாதிரி 3 3 9 அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ நான் அதில் 5 தான் வரைஞ்சிருக்கேன், 9 அரேஞ்ச் ஆயிருக்கும். நடுவுல ஷீத் இருக்கும், அதுல பார்த்த மாதிரி ஷீத் இருக்கும். பட் இதுக்குள்ள இருக்கிறதுல அதாவது இதுக்குள்ள இது எல்லாமே இந்த பெரிபரல் ஃபைப்ரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது இருக்குங்களா, இதான் பெரிபரல் ஃபைப்ரல்ஸ். இது வந்து எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா டியூபுலின் புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கு, அதாவது பெரிபரல் ஃபைப்ரல்ஸ் ஆஃப் டியூபுலின் புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் ஈவென்ச்சுவலி ஸ்பேஸ்டா இருக்கும். ஈச் பெரிபரல் ஃபைப்ரல் இஸ் ட்ரிப்லெட். இது வந்து பெரிபரல் ஃபைப்ரல்னு சொல்லுவோம். இந்த பெரிபரல் ஃபைப்ரல் ட்ரிப்லெட்டா இருக்கும். ட்ரிப்லெட்னா 3, டபுள்னா 2, ட்ரிப்லெட்னா 3 இருக்கும். இந்த 3மே வந்து 9 இருக்கும். சரிங்களா, the adjacent triplets are linked. இதுக்குள்ள வந்து லிங்க் இருக்கும். இங்க பாருங்க, இப்படி லிங்க் இருக்கும், இதுவும் லிங்க்டா இருக்கும். the central part of the proximal central ரெண்டுமே ஒண்ணுதான். proximalனா in center of that. ஓகேங்களா, is also proteinaceous called a hub. இது வந்து புரோட்டீன் நிறைஞ்சதா இருக்கும். இந்த ஹப் அப்படின்றது வந்து இது பேர் ஹப்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்சிமல் ரீஜன் மீன் சென்ட்ரலா இருக்கக்கூடிய ஹப் வந்து புரோட்டீனீஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. which connected with tubes of peripheral triplets by radial spokes. இதெல்லாம் எப்படி இணைஞ்சிருக்குன்னா இதோட இப்படி 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 இணைஞ்சிருக்கிறது வந்து ரேடியல் ஸ்போக்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்க. ஓகே, the centrioles from the basal body, இது வந்து எங்க பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த centrioles வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா basal பாடியை ஃபார்ம் பண்றதுக்கு வந்து உதவுது. Sorry, the centrioles forms the basal body of cilia or flagella. ஓகேங்களா, பேசல் பாடி யார் யாருக்கு ஃபார்ம் பண்ணி தர போகுது, சிலியாக்கும் ஃப்ளெஜெல்லாக்கும் பேசல் பாடி ஃபார்ம் பண்ணி தரது சென்ட்ரியோல் தான். ஸ்பிண்டில் ஃபைபர் தட் கிவன் அ ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் டூரிங் தி செல் டிவிஷன். இங்கே பாருங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இது வந்து நம்ம செல் டிவிஷனில் டீட்டெயிலாக படிப்போம். ஜஸ்ட் இங்கே எது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தட் கிவ்ஸ் ரைஸ் தி ஸ்பிண்டில் அப்பேரட்டஸாக மாறுது டூரிங் தி செல் டிவிஷன் இன் அனிமல் செல். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்னவா மாறுது, ஸ்பிண்டில் அப்பேரட்டஸாக மாறுது எப்போ, செல் டிவிஷன் அப்போ இன் அனிமல் செல்ஸில். ஓகேங்களா, ஓகே, கொடுத்துருக்காங்க, சும்மா இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம செல் டிவிஷன் அப்படின்ற சாப்டர்ல படிப்போம். Sorry, I'm extremely sorry. Okay, நியூக்ளியஸ் அப்படின்றது என்னன்னா பாருங்க, நியூக்ளியஸ் அப்படின்றது என்னன்னா செல் ஆர்கனல் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப். இங்க ஆல்ரெடி சொல்லிப்பேன், நியூக்ளியஸ் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ண ப்ரௌன் n,
நியூக்ளியஸ். ஓகேங்களா? வாஸ் இயர்லி இன் எப்போ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா 1831ல கண்டுபிடிச்சிருக்காரு. லேட்டர் த மெட்டீரியல் ஆஃப் நியூக்ளியஸ் ஸ்டெயின்டு பை த டை இஸ் கிவன் த இங்கே பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ ஒரு ஒரு வாட் எவர் ஏதோ ஒரு இதுக்கு வந்து நம்ம கலர் ஊற்றணும் அப்படின்னா அந்த கலர் அதை அக்செப்ட் பண்ணிக்குதா அக்செப்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அதில் வந்து அதில் வந்து பெப்பிட்டோகிளைக்கன் அதெல்லாம் வந்து திக்காக இருக்கும் தின்னாக இருக்கும் அதை வச்சு அப்சர்வ் பண்ணலன்றதை பற்றி படிச்சிருப்போம். நம்ம அடிஷனல் என்சிஆர்டி கவனிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இந்த அளவு கேவலமாக இருக்குது நியூக்ளியஸு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நியூக்ளியஸ் இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியஸ்ல வந்து குரோமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் தான் என்ன பண்ணுது? டையை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதை வந்து அதாவது லேட்டர் த மெட்டீரியல் நியூக்ளியஸ் ஸ்டெயின்டு பை த இந்த ஸ்டெயின் ஊற்றி பார்க்குறவர் யார் அப்படின்னா ஃப்ளெமிங். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ளெமிங் அப்படின்றது தான் ஸ்டெயினை ஊற்றி பார்க்குறாப்படி. ஓகே. த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் ஆஃப் செல் வென் இட் இஸ் நாட் டிவைடிங். இங்கே பாருங்க இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம செல் த டிவிஷன் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இங்கே ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா லைக் இன்டர்ஃபேஸில் வந்து as highly extended ஓகே இன்டர்ஃபேஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் அப்படின்றது நியூக்ளியஸ் இருக்கும். குரோமோசோம்ஸ் இருக்காது. ஓகேங்களா? குரோமாட்டின் இருக்காது. இட் மீன் குரோமாட்டின் இருக்காது. நியூக்ளியஸ் ஆஃப் செல் வென் இட் இஸ் நாட் டிவைடிங். நியூக்ளியஸ் ஆஃப் அ செல் டிவைட் ஆகாத தருணம் தான் இந்த இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹேஸ் ஹைலி எக்ஸ்டெண்டட் அண்ட் எலாபரேட் நியூக்ளியோ புரோட்டீன் ஃபைபர்ஸ் கால்டு குரோமாட்டின். ஒன்றும் இல்லை நியூக்ளியோனா ஆர்என்ஏ டிஎன்ஏ புரோட்டீன் அது எல்லாமே சேர்ந்தது குரோமாட்டின். குரோமாட்டின்னா யார்? நியூக்ளியோ புரோட்டீனை தான் நம்ம குரோமாட்டின்றோம். ஃபைபர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது? இப்படி இருக்கும். இப்படிதான் இருக்கும் நிஜமா. கிறுக்கி விட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இது இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஓகே. நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் கால்ட் நியூக்ளியோலை. சாரி நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் கால்ட் நியூக்ளியை. ஓகேங்களா? அதாவது நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஒன் ஆர் மோர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்பெரிக்கல் பாடி இருந்துச்சுன்னா நியூக்ளியோலைன்னு சொல்கிறோம். சிங்கிள் நியூக்ளியோலஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இது ஓகே. இது அடுத்தது வந்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஹாஸ் ரிவீல்டு தட் த நியூக்ளியர் என்வலப். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க போகிறோம் நியூக்ளியர் என்வலப்பை விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பேரலல் மெம்பரேன். ஓகே. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க. இப்படி கேப் இருக்குங்க இல்லையா? இது வந்து நம்ம நியூக்ளியர் போர்ன்னு சொல்லுவோம். இந்த இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா? இது வந்து நம்ம பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்றோம். இது நம்ம பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஃப்ரம் அ பேரியர் பிட்வீன் த மெட்டீரியல் பிரசன்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் தென் த சைட்டோபிளாசம். இது எதுக்கு உதவுது அப்படின்னா இதுக்கு அந்த நியூக்ளியர் போர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சைட்டோபிளாசத்துலேருந்து ப்ரோட்டீனோ சம் மெட்டீரியல்ஸ் போயிட்டு வரதுக்கும் சைட்டோபிளாசத்துலேருந்து நியூக்ளியஸ்க்கு வரதுக்கும் இருக்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரி. சரிங்களா? இன்சைட் த அவுட்டர் மெம்பரைன்ஸ் யூஸ்வலி ரிமைன்ஸ் த கண்டினியூஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து அவுட்டர் மெம்பரைனு. இருங்க வரேன். நான் கலர் மாற்றி காட்டுறேன் இந்த இடத்துல மட்டும். இது வந்து அவுட்டர் மெம்பரைன். சரிங்களா? இது வந்து இன்னர் மெம்பரைன். அப்ப இந்த அவுட்டர் மெம்பரைன் இருக்குங்க இல்லையா? அவுட்டர் மெம்பரைன் இப்ப இந்த இங்க வந்துருங்க. அப்படியே அவுட்டர் மெம்பரைன்ல இருந்து தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஆரம்பிக்குதுன்றாங்க. அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல என்ன இருக்கும்? ரைபோசோம்ஸ் இருக்கும். அப்படி ரைபோசோம்ஸ் இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரைபோசோம் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோமா? அதெல்லாம் இதுல படிச்சிருப்பேன். ப்ரீவியஸ் செக்ஷன்ல படிச்சிருப்போம். ஒரு தாட்டி பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா?
அட் அ நம்பர் ஆஃப் பிளேசஸ் நியூக்ளியர் இன்டர்பிரட் அதான் நான் சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மைன்யூட் போர்ஸ் மூலமாக தான் இன்டர்ப்டட் நடக்கும். இன்டர்ப்டட்னா போயிட்டு போயிட்டு வர்றது, ஓகேங்களா? லைக் இங்கேருந்து அங்கே போகிறது, லைக் அந்த மாதிரி சைட்டோபிளாசத்துலேருந்து நியூக்ளியஸ்க்கும் நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசத்துக்கு போகிறதுக்கு இருக்கிறது தான் மைன்யூட் போர் இருக்குது. விச் ஆர் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் டியூ மெம்பரைன். The nuclear pores or the passage through the nuclear pores or the passage through the movement of RNA. என்னென்ன போயிட்டு வரும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன போயிட்டு வரும்? ஆர்என்ஏவும் புரோட்டீனும் மாலிகூல்ஸ், ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் மாலிகூல்ஸ் போயிட்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து போத் த டைரக்ஷன். லைக் போத் த டைரக்ஷன்னா இது இப்போ சைட்டோபிளாசம்னு எடுத்துக்கோங்க, இது வந்து நியூக்ளியஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ சைட்டோபிளாசத்துலேருந்து நியூக்ளியஸ்க்கும் நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசத்துக்கும் வர்றதுக்கு, சரிங்களா? ஓகே டன். நெக்ஸ்ட் பார்ப்போமா? சாரி both the direction nucleus. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பிளேஸ் இன் both the direction between the nucleus and the cytoplasm. அதான் இங்கே சொல்லிட்டேன், நியூக்ளியஸ்க்கும் சைட்டோபிளாசத்துக்கும். நார்மலி there is only one nucleus per cell. அதாவது ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். வேரியஸ் இன் நம்பர் ஆஃப் நியூக்ளியை ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி அப்சர்வ்ட். அதாவது ஒரு நியூக்ளியஸ்க்கு மேலேயும் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுங்களா, டக்குன்னு ஞாபகம் வரும், ஃபங்கை ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ஃபங்கை படிப்போம். டைகேரியான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிப்போம், சரிங்களா? டைகேரியான் ஸ்டேஜ்னு படிப்போம். ஸோ அது நான் சொல்லலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம் மெச்சூர் செல்ஸ் ஈவன் லேக் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னா மெச்சூர் செல்ஸில் லேக்னா ஆப்சென்ட். சாரி, இங்கே வந்து கொஸ்டினாக கேட்டு முடிச்சுட்டாங்க. என்னன்னா நியூக்ளியஸ் வந்து எதில் அதிகமாக ஒன்றுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபங்கை டக்குன்னு சொல்லுவேன்ப்பா, ஓகேங்களா? இது அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா லேக் ஆஃப் நியூக்ளியஸ்னா நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா மெச்சூர் எரித்ரோசைட்டஸ். எரித்ரோ அப்படின்னா ரெட்டு, சைட்டஸ் அப்படின்னா பிளட். எரித்ரோசைட்டஸ் ரெட் பிளட் செல்ஸில் வந்து இருக்காது. எப்போ? மெச்சூர் ரெட் பிளட் செல்ஸில். ரெட் பிளட் செல்ஸ் ஆஃப் மேமல்ஸில் இருக்குது. சீவ் டியூப்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வாட்டர் கண்டக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது. பிளான்ட்டில் இருக்கும், சரிங்களா? வாஸ்குலார் பிளான்ட், ஓகேங்களா? வாட்டர் கண்டக்ஷனுக்கு இருக்கக்கூடியது. would you consider இதெல்லாம் வந்து நம்ம லிவிங்னு சொல்லுவோமோ? ஆப்வியஸ்லி நம்ம லிவிங்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த எரித்ரோசைட்டஸ், அதாவது இந்த பிளட் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது இல்லையா? அதே மாதிரி பிளான்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா சீவ் டியூப்ஸ் எல்லாமே வாட்டர் கண்டக்ஷன் இருக்காது. அப்போ the plant may go, மேலாம் இல்லை, கன்ஃபார்ம்லி the plant gon die, ஓகேங்களா? அது இறந்துரும், அந்த பிளான்ட் வந்து gon die. ஓகே, அடுத்தது பாருங்க. the nuclear matrix or nucleoplasm contain nucleolus and chromatin. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? the nucleoplasm, அதாவது நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் ஆர் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு, இது ரெண்டுமே ஒன்று தான். நியூக்ளியர் மேட்ரிக்ஸ்னாலும் நியூக்ளியோபிளாசம்னாலும் ஒன்று தான். கண்டைன் நியூக்ளியோலஸ் அண்ட் குரோமாட்டின். என்னென்ன கண்டக்ட் பண்ணுறது? நியூக்ளியோலஸ் அண்ட் குரோமாட்டின், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு இப்படி இருக்கு, இதுக்குள்ள இப்படி இருக்கு, இருக்கும். இதை ரீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வரலாம், சரிங்களா? the nucleoli spherical structure. நியூக்ளியோலை எப்படி இருக்குப்பா? ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கு. நியூக்ளியோலை spherical structure presents in nucleoplasm. எதில் present ஆயிருக்கு? நியூக்ளியோபிளாசத்தில் present ஆயிருக்கு. and it is not membrane bound organelle. யாரு? with the rest of nucleoplasm. அதாவது இங்கே பாருங்க, நியூக்ளியோபிளாசத்தில் எப்படி இருக்கும், சரிங்களா? ஓகே, இட் இஸ் த சைட் ஆஃப் த ஆக்டிவ் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இது எதுக்கு இருக்க? அதாவது இதை முடிச்சிடலாம். சாரி, நியூக்ளியோபிளாசம் இது வந்து நாட் அ மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இட் இஸ் த சைட் ஆஃப் த ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இது எதுக்கு உதவுது? ரைபோசோமல் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு உதவுது. லார்ஜ் அண்ட் மோர் நியூமரஸ் நியூக்ளி ஆர் பிரசன்ஸ் இன் த செல் ஆக்டிவிட்டி. அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மோர் நியூமரஸ் நியூக்ளியை, மோர் நியூமரஸ் நியூக்ளியனா என்ன முடியாத அளவுக்கு இருக்கிற நியூக்ளியை வந்து
present in the cell actively, அதாவது செல் ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த நியூக்ளியர் present ஆயிருக்கு. carrying the protein synthesis ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புரோட்டீன் எடுத்து போடுறதுக்கு இந்த நியூக்ளியர் வந்து ஹெல்ப்பா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? யூ மே ரீகால் தட் த இன்டர்ஃபேஸஸ் நியூக்ளியஸ். இன்னும் சொல்லணும்னா இது வரைக்கும் கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 1-2 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இங்க இருந்து தான் இந்த இம்பார்ட்டன்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? You may recall the interphase's nucleus as the loose and indistinct network of the nucleoprotein fiber called chromatin. முன்னாடி படிச்சிருப்போம். நியூக்ளியோப்ரோட்டீன் அப்படின்றது தான் chromatin. ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம் பாருங்க. இன்டர்ஃபேஸ்னா என்னது? நியூக்ளியஸ் ஆஃப் செல் வென் இட் இஸ், அதாவது செல் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். as a loose indistinct network இருக்கும். நியூக்ளியோப்ரோட்டீன் called chromatin. chromatinல ஒன்றும் இல்லை, அங்க பாருங்க. இப்படி இருக்கும். இதுதான் குரோமாட்டின். சரிங்களா? கிரிக்கிட்ட மாதிரி இருக்குல்ல, இதுதான் குரோமாட்டின். But during the different stage of the cell division, cells shows the structure of chromosomes. அதாவது ஸ்டேஜஸ் மாற மாற குரோமோசோம்ஸ் அது மாறுது. in the places of nucleus வந்து குரோமாட்டின்குள்ள என்னென்ன இருக்கு? டிஎன்ஏ and some basic protein called histones அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட். Okay, let me start the lesson. Okay, நம்ம இதோட பார்த்தோம். Okay, you may recall the interphase nucleus as loose and distinct network nucleoproteins called the chromatin. ஓகேங்களா? ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த பேரா வரைக்கும் நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. செல் டிவிஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. குரோமோசோம் தெரியறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. இந்த குரோமோசோம்ஸ் இப்போ தெரியுது அப்படின்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க இப்படி இருக்கும். இதுக்குள்ள எப்படி டிஎன்ஏ, குரோமாட்டின். ஓகேங்களா? உங்க குரோமாட்டின் டிஎன்ஏ, குரோமாட்டின் தான் டிஎன்ஏ ஆகும். இப்படி இருக்கும் அங்கங்க சுத்தி சுத்தி. ஓகேங்களா? ஓகே, இதுக்குள்ள இருக்கிற அந்த குரோமாட்டின் ஆனது இருக்குங்களா, குரோமாட்டின் கண்டைன்ஸ் டிஎன்ஏ, குரோமாட்டின் தான் டிஎன்ஏ தருது. சம் பேசிக் ப்ரோட்டீன்ஸ், ஒன்றும் இல்லை, பேசிக் ப்ரோட்டீன்ஸ்னா என்னது? இந்த இடத்துல பிஹெச் லெவலுக்கு அதிகமா இருக்கிறது. பிஹெச் லெவல் நமக்கு தெரியும் இல்லையா? பிஹெச் லெவல்லாம் என்னது? அசிட்டிக் பிஹெச் எதை சொல்லுவோம் நம்ம? 7, அந்த அதுக்கு அபாவா இருக்கிறது தான் நம்ம பிஹெச், அசிட்டிக் பிஹெச்னு சொல்லுவோம். அசிட்டிக் பிஹெச் தான் இந்த இடத்துல பேசிக் ப்ரோட்டீன் சொல்லியிருக்காங்க, called histones. Some non-histone proteins, அதாவது டிஎன்ஏக்கு பதிலா ஆர்என்ஏ இருந்ததுன்னா, ஓகேங்களா, அதான் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்றோம். சிங்கிள் ஹியூமன் பாடி, ஹியூமன் செல் அப்ராக்சிமேட், ஒரு செல் ஹியூமன் செல்லில் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 2 மீட்டர் லாங்ல உள்ள அந்த டிஎன்ஏ த்ரெட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு செல் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு எல்லாம். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா 2 மீட்டர் லாங்ல இருக்கு அப்படின்றாங்க. இந்த 2 மீட்டர் லாங்ல உள்ளதும் 23 பேர்ஸ், அதாவது விச் மீன்ஸ் 23 பேர்ஸ் 46 குரோமோசோம்ஸ்லையும் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2 மீட்டர் வந்து ஒரு இதுக்குள்ள மட்டும் இல்லை. சரிங்களா? ஒரே ஒரு இதுல குரோமோசோம்ல மட்டும் இல்லை, 46, அதாவது விச் மீன்ஸ் 23 பேர்ஸ் வந்து அதுலயும் அரேஞ்ச் ஆயிருக்கு. லாங் த்ரெட் டிஎன்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? சரி, இதை பத்தி நம்ம எதுல படிப்போம்? டிஎன்ஏ பேக்கேஜிங்கை பத்தி 12th ஒரு லெசன்ல படிப்போம்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி படிப்போம், அது கொஞ்சம் லாங் லெசனாகவும் இருக்கும். சரிங்களா? டெஃபினெட்லி அதை நம்ம படிப்போம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஈச் குரோமோசோம்ஸ், ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லையும் விசிபிள் ஒன்லி டிவைடிங் செல். அதாவது குரோமோசோம்ஸை நம்ம எப்போ பார்க்க முடியும்னா செல் எல்லாம் டிவைட் ஆன பிறகு. இன்டர்ஃபேஸ் வந்து டிவைடிங் செல் கிடையாது. சரிங்களா? அதனால நம்ம நியூக்ளியஸை மட்டும்தான் அதில் பார்க்க முடியும். Essential as primarily constructions are centromere, one the side of which disc shaped structures called a kinetochore. Okay, இதுக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது இருக்கு வர பாப்போமா? 1 second, wait a minute. இதை வந்து நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி பார்ப்போம். இருக்கு வர. இங்க பாருங்க, இங்க நான் வரைகிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. என்ன வேற, நல்லாதான் வரைய ட்ரை பண்றேன் பாருங்க.
ஓகேங்களா? இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? எவ்ரி குரோமோசோம்ஸ் இஸ் ஓகே. எசென்ஷியலி அஸ் த பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா இருங்க வரேன். கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா நேரோனா குறுகி இருக்கிறது. இட் மீன்ஸ் ஷார்டன் ஏரியா. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பார்ட் இங்க பாருங்க. இது நல்லா அப்படி ப்ராடா போயிட்டு வருதா? பெருசா போயிட்டு வருதா? இது வந்து ப்ராடுனா பெருசா போயிட்டு வருதா? இந்த இடத்துல வந்து லைட்டா சுருங்குற மாரி வருது பாருங்க. இதுதான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்றோம். விச் மீன்ஸ் பிரைமரி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது இது பேர் என்னது? சென்ட்ரோமியர். இது பேர் என்னப்பா? சென்ட்ரோமியர். ஓகேங்களா? the site disc shape structure called a kinetochore. இப்படி ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கும். இப்படி இப்படி இருக்கிற அந்த லேயரை வந்து நம்ம கைனட்டோகோர்னு சொல்றோம். சாரி பென்னு கொஞ்சம் சொதுப்பல் பண்ணுது. இங்கிட்டு வரைஞ்சு காட்டுறேன் இந்த விஷயத்த. கைனட்டோகோர். இதை வந்து நம்ம கைனட்டோகோர்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? கைனட்டோகோர். ஓகேங்களா? சாரி. ஓகேங்களா? கைனட்டோகோர் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் அ கைனட்டோகோர். ஓகேங்களா? சென்ட்ரோமியர் ஹோல்ட் த 2 குரோமாட்டிட்ஸ். சென்ட்ரோமியர் என்ன பண்ணிருக்கு? 2 குரோமாட்டிட்ஸை ஹோல்ட் பண்ணிருக்கு. அதாவது இது பேர் நம்ம குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இது ஐயோ என்கிட்டயே எழுதுறேன்ப்பா. குரோமாட்டிட் இது வந்து நம்ம ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப எத்தனை ஆர்ம் இருக்கு? 2 ஆர்ம் இருக்கு. அதான் இங்க சொல்லிருக்காங்க 2 குரோமாட்டிட் இருக்கு. அப்ப குரோமோசோம் பேஸ்ட் ஆன் திஸ் பொசிஷனை வச்சு நம்ம பிரிக்க போறோம். சென்ட்ரோமியர் பொசிஷன். சென்ட்ரோமியர் அப்படின்றது வந்து சென்ட்ரல்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? சென்ட்ரோமியரோட பொசிஷனை வச்சு நம்ம குரோமோசோம்ஸை வந்து 4 வகையா பிரிக்க போறோம். சரிங்களா? என்னென்ன டைப்பு? மெட்டாசென்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துப்போம். சப் மெட்டாசென்ட்ரிக்கு, ஆக்ரோசென்ட்ரிக்கு, டீலோசென்ட்ரிக்கு. ஓகேங்களா? மெட்டா அப்படின்னா மிடில். ஓகேங்களா? எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப் அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக்கோட கொஞ்சம் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த மிடில். அதாவது மிடிலை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. இங்க பாருங்க. வரும் ஷார்ட் டேர்முக்கு இங்கே வேலை கிடையாது. ஓகேங்களா? மிடில் இருந்தது அப்படின்னா இருங்க வரேன். இது டயக்ராம்ல காட்டுறதை விட இது மட்டும் உங்களுக்கு இவனே டயக்ராம் தந்திருப்பான் கண்டிப்பா. இதான் கொடுத்துருக்கான் பாருங்க. இது வந்து மெட்டாசென்ட்ரிக், இது சப் மெட்டாசென்ட்ரிக், இது ஆக்ரோசென்ட்ரிக், இது டீலோசென்ட்ரிக். ஓகேங்களா? இருங்க வரேன். ஒன்னா ரீட் பண்ணிப்போம். மெட்டா அப்படின்றது வந்து மிடில் ஆஃப் த, அண்டர்லைன் பண்ணுங்க, இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டா அப்படின்னா மிடில். ஓகேங்களா? சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த மிடில். இது ரெண்டும் இப்போ பார்ப்போமா? அங்க பாருங்க. இப்போ இது எப்படி இருக்கு? நடுவில் இருக்கு. கரெக்டா 2 இதுல ஒரு ஆமு, இதுல ஒரு ஆமு, இதுல ஒரு ஆமு வச்சு அதாவது இருக்கு. இந்த சேட்டலைட் அப்படின்றத வந்து நம்ம தனியா பார்ப்போம். இதுல கீழே பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. குட்டி பேராகிராஃபா இருக்கும், பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஷார்ட் ஆர்ம். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து ஷார்ட்டா, இங்க வந்து லாங்கா. அதாவது லைட்டா இங்க பாருங்க. இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. லைட்டா மேல போன மாதிரி இருக்காங்களா? அது வந்து சப் மெட்டாசென்ட்ரிக். இப்போ இது ரொம்பவே ஷார்ட் ஆர்ம், இது ரொம்பவே லாங் ஆர்ம் அப்படின்றதுனா இது வந்து ஆக்ரோசென்ட்ரிக். ரொம்ப 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 ஷார்ட்டா இருந்தது அப்படின்னா இட் மீன்ஸ் லைக் என்ன சொல்றது? டெர்மினல்னா கடைசி பார்ட். சரிங்களா? கடைசியில இருந்தது அப்படின்னா டீலோசென்ட்ரிக் அப்படின்றோம். இங்க பாருங்க. ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சிச்சுவேட்டட் க்ளோஸ்லி எண்டுகிட்ட வரல, ஆனா எண்டுகிட்ட வர மாதிரி. அதில் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ஆர்ம் ஒன்றும், எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டா ஒன்றும், வெரி லாங் ஆர்ம் ஒன்றும் இருக்கு. சரிங்களா? டீலோசென்ட்ரிக் அப்படின்றது வந்து டெர்மினல், கடைசி. டெர்மினல்லாம் ஒன்றும் இல்லை, லாஸ்ட். ஓகேங்களா? சென்ட்ரோமியர். ஓகே, அடுத்தது பாருங்க. சேட்டலைட்டை பத்தி பார்க்கலாம். இந்த சேட்டலைட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு மேல, அதாவது ஒரு ஒரு ஆர்ம்க்கு மேல இன்னொன்னு இருக்கு. இது வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்னன்னா இது வந்து கலரை வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. இது வந்து கலரை வந்து ஏத்துக்காது. சரிங்களா? சம்
times few chromosomes சில chromosomes பார்த்தோம்னா have non-satelliting secondary constriction ஸ்ட்ரெயினிங்னா கலரை ஏத்துக்காது secondary constriction constant location அதாவது கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் மூவ் ஆயிட்டு இருக்காது this gives the appearance of small fragment called fragment ஒன்றும் இல்லை கட் பண்ணா இதாகிறது தான் fragment அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அந்த பிளான்ட் கிங்டம்ல கூட இல்லை பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல படிப்போம் அப்புறம் வேற எந்த லெசன்ஸ்ல படிப்போம் நிறைய லெசன்ஸ் அந்த ஃப்ராக்மெண்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி படிப்போம் பிளான்ட்டை பத்தி படிக்கிற நிறைய விஷயத்தை அந்த ஃப்ராக்மெண்ட் படிப்போம் சரிங்களா called satellite இப்போ மைக்ரோபாடிஸ் அப்படின்னா என்னன்னா மெனி மெம்பரைன் அதாவது இங்க பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெசிக்கல் அப்படின்னா பேக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஓகேங்களா அதாவது மெம்பரைன் பவுண்ட் அப்போ மைக்ரோபாடிஸ் அப்படின்றது வந்து மெம்பரைன் பவுண்ட் ஆர்கன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மைக்ரோபாடிஸ்ன்றது மெம்பரைன் பவுண்டு மைன்யூட் வெசிக்கல் கால்ட் மைக்ரோபாடிஸ் மைன்யூட் வெசிக்கல்னா என்னது சின்ன வெசிக்கல் இப்படி இருக்கு ஓகேங்களா சின்ன வெசிக்கல் கால்ட் மைக்ரோபாடிஸ் இதுக்குள்ள என்ன இருக்கு சம் ஆஃப் த என்சைம்ஸ் இப்படி ஒரு என்சைம்ஸ் இருக்கு இது வந்து எங்க இருக்கும் பிளான்ட்லயும் இருக்கும் அனிமல்ஸ்லயும் இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுல சரி ஓகே சம்மரியில எது இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் மட்டும் பண்ணி காட்டிடுறேன் அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா ஒரே ஒரு நிமிஷம் ஓகே இங்க பாருங்க அதாவது சம்மரியில போன தாட்டி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னு நான் சொல்றேன் நோட் பண்ணுங்க இங்கப்பா லைசோசோம் வந்துருச்சு லைசோசோம்க்கு அடுத்த பாயிண்ட் இந்த இங்க இருக்கு பாருங்க ரைபோசோம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த இங்க இருங்க நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் ribosomes are involved in the protein synthesis. This occurs freely in cytoplasm or associate with endoplasmic reticulum. இந்த லைனை பிடிச்சி நீட்ல கேட்டிருந்தாங்க ஒரு தாட்டி சரிங்களா அதை சம்மரியில இருந்தும் கேட்பாங்க கேட்காமலாம் போக மாட்டாங்க சம்மரிலேருந்து கேட்பாங்க லைசோசோம்ன்றது சிங்கிள் அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இந்த லைன்ஸை நம்ம ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இதையும் ஒரு தாட்டி ரீட் மட்டும் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் எல்லா ஆர்கனிசம் செல்ஸ் மேட் அப் ஆயிருக்கு அக்ரிகேட் ஆஃப் செல்ஸ் வேரி ஷேப் அண்ட் சைஸ் வேரி ஆகுது வடிவத்திலையும் அளவுலையும் வேரி ஆகுது பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் ஆர்கனல்ஸ் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் மெம்பரைன் பவுண்ட் இருக்கிறது ஒரு லைக் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அண்ட் அதர் ஆர்கனல்ஸ் cells and hence organisms can be named eukaryotic and அதாவது நம்ம eukaryotic prokaryotic ரெண்டு விதமா பிரிக்கிறோம் cells typical eukaryotic cells consists of cell membrane செல் யூகேரியோட்டிக் செல்ஸ்க்கு வந்து செல் மெம்பரைன் இருக்கும் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் பிளான்ட் செல்ஸ் ஆஃப் த செல் வால் அவுட் சைட் அதாவது பிளான்ட்ஸ்க்கு வந்து செல் வால் இருக்கும் செல் மெம்பரைனோட செல் மெம்பரைன் which is known as plasma membrane ஓகேங்களா அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை ரெண்டுமே செல் மெம்பரைன் பிளாஸ்மா மெம்பரைன் ரெண்டுமே ஒன்று தான் பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் யார் தேவையோ அதை மட்டும் தான் உள்ள அனுப்புவாங்க யார் தேவையிலையோ அதை வெளியில அனுப்பிடுவாங்க கண்டதையும் உள்ள அனுப்புற வேலையே கிடையாது facility transport several molecules the endomembrane systems include endomembrane system இங்க நம்ம படிச்சிருப்போம் what is endomembrane system anyone have an idea about that endomembrane system யோசிச்சு பார்த்தா வந்துடும் இந்த சம்மரிய நீங்க படிச்சதா தான் இருக்கும் ஆனா நீங்க இதை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா எண்டோமெம்பரைன் சிஸ்டம் இன்க்ளூட் எண்டோமெம்பரைன் சிஸ்டம்ஸ் அப்படின்றது என்னது நான் ஆல்ரெடி இதை கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியாலாம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க சரிங்களா யோசிச்சுட்டு இதை எனக்கு கமெண்ட்ல போட்டு விடணும் சரிங்களா எண்டோமெம்பரைன் சிஸ்டம் எண்டோனா உள்ளுக்குள்ள மெம்பரைன் சிஸ்டம் இன்க்ளூட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கோல்கி காம்ப்ளெக்ஸ் லைசோசோம் வேக்யூல் ஆல் தி செல் ஆர்கன்ஸ் பெர்ஃபார்ம் தி டிஃபரண்ட் பட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அதாவது எல்லாமே வந்து எல்லா செல் ஆர்கன்ஸும் டிஃப்ரெண்ட் தான் பட் ஒரு தனித்துவமான ஃபங்க்ஷனை தான் இது செய்யுது தனித்துவமான வேலையை தான் செய்யுது சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரோசோம்ஸும் சென்ட்ரியோல்ஸும் எதுக்கு உதவுது பேசல் பாடி இது பண்றதுக்கு உதவுது சிலியா அண்ட் ஃபிளஜல்லால இது இருக்கு சரிங்களா
that facilitate the locomotion. Cilia and flagella எதுக்கு இருக்கு? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கு. In animal cells எடுத்துக்கிட்டோம்னா centrioles also from spindle apparatus. In animal cells எடுத்துக்கிட்டோம்னா centrioles இருக்கும். Also இந்த centrioles வந்து எப்படி உருவாயிருக்குன்னா also form இதால உருவாயிருக்குன்னு நான் சொல்ல வரல. In animal cellsல centrioles இருக்கு. அதோட எது இருக்கு? ஸ்பிண்டில் apparatus அப்படின்னு ஒன்று நடக்கும். டூரிங் த செல் டிவிஷன் அப்போ இது நடக்கும். ஓகேங்களா? நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் த நியூக்ளியஸ் கண்டைன் நியூக்ளியோலை அண்ட் குரோமாட்டின் நெட்வொர்க். நியூக்ளியஸ்ல வந்து நியூக்ளியோலை இருக்கு அண்ட் குரோமாட்டின் நெட்வொர்க். குரோமாட்டின்னா நான் சொன்னேன் இல்லையா, வலைப்பின்னல்கள் தான் நம்ம குரோமாட்டின்னு சொல்லுவோம். இட் நாட் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஆர்கனல்ஸ் பட் ஆல்சோ அதாவது இது வந்து ஆக்டிவிட்டி, அதாவது செல்லில் நடக்கிற விஷயத்த மட்டும் அது கண்ட்ரோல் பண்ணல, அதோட சேர்ந்து ஹெரிடிட்டினா என்னது, நம்ம பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் அந்த டிஎன்ஏவோட இதெல்லாம் நம்ம ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரியா, கொஞ்சம் உடம்பு முடியல, இன்னும் சரியாகல, அதான். ஓகேங்களா? அதுக்கு நம்ம லெசன் அப்படியே விட்டு வச்சிருக்க முடியாதுல்ல. போர்ஷன்ஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும்? போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் டக்குன்னு மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதணும், நிறைய ஒர்க் இருக்குல்ல, அதனால தான். சரிங்களா? ஓகே, அனிமல் செல்ஸ் ஓகே, இதோட விட்டோம். ஓகே, ஹெரிடிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து டியூபிள்ஸ் மாதிரியானது இருக்கு. ஆர் சிஸ்டர்னே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எது சிஸ்டர்னே? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டைன்ஸ் டியூபிள்ஸ் இருக்கு. ஆர் சிஸ்டர்னே, ஐ திங்க் இது மட்டும் அப்புறமேல நம்ம பார்க்கலாம் என்னன்னு. இது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. தே ஆர் 2 டைப்ஸ். அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம் இருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுல ரைபோசோம்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா லிப்பிட் சிந்தசிஸ் இருக்கும். இது ஸ்டெராய்டு ஹார்மோனை சிந்தசிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டெராய்டு மீன்ஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஓகே, synthesis of protein, lipoprotein, glycogen. Okay, endoplasmic reticulum helps in transport of the substance. Endoplasmic reticulum எதுக்கு உதவுதுன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவுது. எது? synthesis of proteinக்கும் lipoproteins and glycogen. இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணுங்கயா. இங்க பாருங்க. சரிங்களா? The Golgi bodies is the membranous organelles composed of flattened sac. The Golgi bodies is the membranous organelle. ஓகேங்களா? கோல்கி பாடிஸ் வந்து மெம்பரஸ் ஆர்கனல் தான். ஃப்ளாட்டா இருக்கும், சாக் அதாவது பை மாதிரி இருக்கும். செக்ரேட்டட், இது வந்து பேக் பண்றதுக்கான என்ன சொல்றது, பேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தி செல். லைசோசோம்ஸ் அப்படின்றது சிங்கிள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். கண்டெய்னிங் த என்சைம்ஸ் ஃபார் டைஜஸ்டிங் மேக்ரோ மாலிகூல்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு இது மோஸ்ட்லி யூஸ் ஆகுறாங்க. இந்த லைன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரைபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுறாங்க. இது வந்து சைட்டோபிளாசத்தில் ஃப்ரீலினா ஒன்றும் இல்லை, அப்படியே சும்மா மேலாக்க இருக்கிறது. ஃப்ரீலி இன் சைட்டோபிளாசம் ஆர் அசோசியேட்டட் வித் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப் இன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது வந்து மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன், generation adenosine triphosphate ATP. ஓகே மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு இதாகுறாங்க அப்படின்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏடிபி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து யாரை சொல்றாங்க அப்படின்னா ஏடிபியை சொல்றாங்க. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா அதுக்கு யூஸ் ஆகுறாங்க. இட்ஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷனுக்கு யூஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? தே ஆர் பவுண்டட் இன் டபுள் மெம்பரேன். யாரு? மைட்டோகாண்ட்ரியா. அவுட்டர் மெம்பரைன் ஸ்மூத், இன்னர் மெம்பரைன் ஃபோல்டு. ஓகே, அவுட்டர் மெம்பரைன் ஸ்மூத்தாக இருக்கும், இன்னர் மெம்பரைன் வந்து ஃபோல்டிங்காக இருக்கும். இதுதான் நம்ம இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், செவரல் கிறிஸ்டேஸோட இருக்கும். பிளாஸ்டிட்ஸ் அப்படின்றது பிக்மெண்ட்ஸ் தரக்கூடியது. ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும்.
பிளாஸ்டிட்ஸ் அப்படின்றது பிக்மெண்ட்ஸ் தரக்கூடியது. இது பிளான்ட் செல்ஸ்ல இருக்கும். இன் பிளான்ட் செல்ஸ் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து trapping the light energy which means photosynthesis சொல்ல வர்றாங்க. in the grana in plastids பார்த்தோம்னா லைட் ரியாக்ஷன். ஓகே, இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இதுதான் நான் தேடினேன் அப்பயே. The grana in plastids is the site of light reaction and the stroma of dark reaction. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிரானா அப்படின்றது வந்து in plastids பார்த்தோம்னா லைட் ரியாக்ஷனுக்கும், ஸ்ட்ரோமா அப்படின்றது பார்த்தோம்னா அண்ட் the stroma of dark reactionக்கும் உதவுது. ஓகேங்களா? the green colored plastids, green கலர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது which contain chlorophyll பண்ணும். கலர்டு பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன பிக்மெண்ட் இருக்குன்னா கரோட்டினாய்டு அண்ட் xanthophyll இருக்கு. The nucleus is enclosed by nuclear envelope. நியூக்ளியஸை கவர் பண்ணிட்டு நியூக்ளியர் envelope. இது வந்து டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர். யாருப்பா? நியூக்ளியஸ். ஓகேங்களா? இது வந்து நியூக்ளியர் போரோட இருக்கும். The inner membrane encloses the nucleoplasma. The inner membrane. ஓகேங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற மெம்பரைன் வந்து நியூக்ளியோபிளாஸ்மால கவர் ஆயிருக்கு. அண்ட் குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ் அதுல இருக்கு. குரோமாட்டின்னா என்னது? நியூக்ளியோ புரோட்டீன். அதாவது ஆர்என்ஏ டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன் தான் குரோமாட்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? திஸ் த செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதுதான் வந்து செல்லுடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லைஃப்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதோட நம்ம இந்த லெசன் முடிக்கிறோம். if you are a சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தது 200 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் தட். அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் வந்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாடா.